ஒரு ஸ்லீவ் மாடல் கேட்டிருக்காங்க கஸ்டமரு. முதல்ல வந்து எப்போயுமே போல் ஸ்லீவுக்கு வர வேண்டிய பார்டரை வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவில் எப்போவுமே அர்க்காத்தெல்லாம் போடல, சேம் அதே இதுலேயே எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் லைனிங்கை பட்டர்ஃப்ளை மாடலில் 2 ஸ்லீவுக்குமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா அதுக்காக ப்ளவுஸ் பிட் வரும் இல்லையா, அந்த ப்ளவுஸ் பிட்டே எடுத்து நான் இந்த பட்டர்ஃப்ளை மாடலில் நான் தச்சு அர்க்காத் போட்டு டேன் பண்ணி ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். நான் இப்போ அந்த ப்ளவுஸ் பிட்டே எடுத்துக்கிட்டாச்சு. அந்த லைனிங்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல டிசைனு, அதையும் எடுத்து நான் டாப்பில் போட்டு ரெடி பண்ண போகிறேன். ப்ளவுஸ் பிட்டை நல்ல பக்கமாக போட்டுக்கிட்டாச்சு. நல்ல பக்கமே வந்து நம்ம லைனிங்கை வச்சுக்கலாம். வச்சு இந்த ஷேப்பில் தைச்சிக்க போகிறோம். நம்ம இப்போ இந்த ஷேப்பில் நம்ம தைச்சிக்கலாம். இந்த கச்சா கட் பண்ணிவிட்டு நான் டேன் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போ தைச்சி அர்க்காத் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது டேன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை மாடலில் நான் தைச்சி டேன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டேன் பண்ணி டம்மி தையல் சுற்றி போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இந்த டிசைனை தான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை மாடலு கட்டில் நான் வைக்க போகிறேன். ஸ்லீவில் டவுனில் இந்த இடத்துலையும் வரப்போகுது. நம்ம இந்த பட்டர்ஃப்ளை மாடல் இங்கே இருக்கு இல்லையா, அந்த மாடல்லையுமே இந்த இடத்துலையுமே வரப்போகுது. இது எப்படி தைக்கிறன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி டிசைன் எப்போதுமே வைக்கிறப்ப நம்ம லாஸ்ட் எண்டில் இருக்க மணி அண்டர் இருக்க த்ரெட்டை வந்து நம்ம உள்ளே கவர் பண்ணி, இந்த த்ரெட் இருக்கு இல்லையா லாஸ்ட் எண்டு த்ரெட்டு, இந்த த்ரெட்டை வந்து நம்ம உள்ளே வந்து இது பண்ணி நல்லா குறுக்கடிக்கணும். இல்லைனா இந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம வைக்கிறது வேஸ்ட்டு. நம்ம வந்து குறுக்கடிச்சா தான் இது வந்து நிற்கும். இல்லைனா இந்த டிசைன் ஃபுல்லாக உருவிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நம்ம இப்போ குறுக்கடிச்சிக்கலாம். இதை நான் வந்து ஃபுல்லாகவே நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். இந்த டிசைனை இப்போ இப்படி தான் இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை மாடலில். நம்ம இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்லீவ் மேலே நம்ம இந்த பட்டர்ஃப்ளை மாடலை ரெடி பண்ணி நம்ம டம்மி தையல் போட்டு எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து நான் இங்கே அர்க்காத் போட்டிருக்கேன். இந்த ஸ்லீவுடைய அர்க்காத்தும் இந்த பட்டர்ஃப்ளை மாடலில் இருக்க அர்க்காத்தும் ஒன்றா இருக்கணும். ஈவனாக எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்ம இந்த பட்டர்ஃப்ளை மாடலை வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்லீவ்லேருந்து. இப்போ இந்த ஸ்லீவில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை மாடலில் நம்ம டம்மி தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பில். அதுக்கப்புறமா ஸ்லீவ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம்னா ரெடி ஆகிடும் அந்த டிசைனு. இப்போ நம்ம ஸ்லீவை வந்து டேன் பண்ணி போட்டு இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி டம்மி தையல் போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்லீவ் மாடலில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. கச்சாலாம் கட் பண்ணி டம்மி தையல் போட்டாச்சு. இது ஃபுல் ஃபினிஷிங் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் டிசைனை நம்ம முடித்தாச்சு. நம்ம ஸ்லீவுக்கு வந்து டவுன்லேயே நம்ம வந்து ரெடி அளவுடைய கொஞ்சம் உள்ளே வந்து தள்ளி வச்சுருக்கோம் இந்த டிசைனை. அப்போ தான் நம்ம சைடில் வந்து சைடு அடிக்கும்